ஹலோ கைஸ். இன்னும் நம்ம அகாடமி சாண்டக்கர் ப்ரொஃபஸர் மான்வோட எபிசோட் 6 தமிழ் விஷயம் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பொறுத்த முன்னாடி லாஸ்ட் டைம் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. அதே சப்போர்ட்டை நான் இந்த வீடியோக்கு எதிர்பார்க்குறேன். லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா 70-75 தாண்ட மாட்டி இது ஒரு 100க்கு மேலே லைக் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஓகே, எபிசோட் 6ஓட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ஐடனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஐடன் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நினச்சி பார்ப்பான். என்னென்னா அவனோட கோச் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அவனோட மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க நான் உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன், அதுவும் இல்லாமல் உன்னை நான் நிறைய டேஞ்சரஸான சுச்சுவேஷன்லேயே கூப்பிட்டு போயிருக்கேன். அதனால் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ண. அந்த ப்ராக்டிஸில் தான் உன்னோட ஃபுல் பவருமே உன்னால் அன்லீஷ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் உன்னோட ஹார்ட் எந்த பக்கம் போகணுன்னு சொல்லுதோ அதை கேட்டுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா அவன் கேட்டிருப்பான். இப்போ நான் சொல்கிற விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஐடன் என்ன சொல்லுவான்னா, அவன்கிட்ட ஒரு பவர் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்குமே தெரியும். பட் இந்த பவர் பார்த்திங்கன்னா அவன் ஃபைட்டில் யூஸ் பண்ண விரும்பலை. அவனுக்கு இந்த புதுசாக பவர் இருக்கு இல்லையா, இந்த ஃபயர், அதை யூஸ் பண்ணி தான் சண்டை போடணும். அதனால எனக்கு அதில் ட்ரைனிங் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட உயிரை பிடிச்சி வாங்கி கிடப்பான். நம்ம ஹீரோ இவன் என்ன பைத்தியமாக பிடிச்சிச்சு, ஆல்ரெடி இப்படி ஒரு பவர் வச்சுட்டு இது வேணான்னு சொல்லிட்டு அந்த பவர் கேட்குறானேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பான். சரி, ஓகே, நான் உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஐடன் அந்த கும்பலேருந்து கூப்பிட்டு போயிட்டு நல்லா ட்ரைனிங் கொடுக்குறான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த நாள் ராத்திரி காட்டுறாங்க. ஐடன் பெட்டில் படுத்துட்டு நான் நினச்சதோட இந்த ட்ரைனிங் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது, இதே மாதிரி நான் இன்னும் 2 நாளுக்கு பண்ணணும், அப்படி பண்ணால் நான் ஜெயிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ப்ரொஃபஸர் நான் ஜெயிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஏன் எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா யோசிப்பான். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே படுத்துருவான். ஏன்னா அந்தளவுக்கு டயர்டாக இருப்பான். இப்போ சீன் சேஞ்ச் பண்ணி அந்த ப்ரொஃபஸர் அந்த நீலமுடிக்காரர், அவனோட பேர் பென்மோர், அதை ஞாபகம் அவனை காட்டுறாங்க. அவன் ப்ரொஃபஸர் லூட்கர் அந்த காமனரை தனியாக கூப்பிட்டு ஃப்ரீ டைமில் சொல்லிலாம் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். எனக்கு அவன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இதோட இருக்கான்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு வெறியோட இருப்பான்னு தெரியல. பட் ஆல்ரெடி ஜீவன் உன்னை எதுக்கு நான் கூப்பிட்ருக்கேன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மஞ்சமுடிக்காரனை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சமுடிக்காரன் நான் எப்படி தான் அந்த காமனை எடுத்து ஜெயிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ அந்த பென்மோர் என்ன சொல்கிறான், நீ காமனர்ஸ்க்கும் நோபல்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை காட்டணும், அதுக்காக தான் இந்த மெடிசன், இது ஒரு மேஜிக் ஆம்பிளிஃபயர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இதை கொடுக்குறான். போட்டிக்கு முன்னாடி இதை குடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ இந்த மஞ்சமுடிக்காரன் இருக்கா இல்லையா, இவன் கேட்பான், அப்படி நான் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டா என்ன பண்ணுறது, நான் பிடிச்சிட மாட்டாங்களான்ற மாதிரி சொல்லும் போது, இல்லை இது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லி அனுப்புகிறான். ஜீவன் நீ நல்ல சாய்ஸ் எடுத்துருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கேவலமான ஒரு மோட்டிவேஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்து அனுப்பிச்சி விட்றான் இந்த நீலமுடிக்காரன். இதை நான் நீலமுடிக்காரன்னு கூப்பிட்டுமா இல்லை வெண்மோன்னு சொல்லட்டுமா, நீங்களே சொல்லுங்கள். இப்போ போட்டி நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. இன்றைக்கி தான் இந்த டூவல் நடக்க போகுது. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க யார் இந்த நோபல் ஜெயிக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் புதுசாக ஒரு காமனர் ஸ்டூடெண்ட் இருக்கானாமே, அவன் இந்த வேர் உல்ஃப் கேஸ் இருக்கு இல்லையா, இதில் ரிலேட்டடாக இருக்கதான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவனாக பிடிக்கலனாலும் ப்ரொஃபஸர் யூஸ் பண்ணி தான் பிடிச்சிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பென்மோர் யாருன்னு சொல்லி கேட்கும் போது தான் இவங்க எல்லாரும் யார் இந்த ஃப்ரெஷருக்கு எடுக்கிறாரு அந்த ப்ரொஃபஸரான்ற சொல்லிட்டு கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்போ அந்த ஆளுக்கு லைட்டாக வரும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா காமாக உட்காந்துருப்பான். கரெக்டாக உள்ளே நம்மளோட பிரின்ஸிபல் வந்துருவாங்க. வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பிரின்ஸிபல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறோம். அதுக்கு இல்லை நான் இங்கே ஏதோ ஃபன்னியாக போகிறதா கேள்விப்பட்டேன், அதை தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வராங்க. நீங்கள் ஏதோ பெட்லாம் கட்டினீங்களாமே ப்ரொஃபஸர் லூட்கர்ன்ற மாதிரி சொல்லிட்டு பிரின்ஸிபல் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் நான் ஐடனோட பக்கம் தான் போட்டுக்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ப்ரொஃபஸர் பென்மோர் ஜீவன் பக்கமான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஓகே நான் இன்னைக்கு இந்த ஃபைட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உட்காடுறாங்க. கரெக்டாக நம்மளோட பிளேயர்ஸ்லாம் வெளில வராங்கன்ற மாதிரி சொல்லும் போது நம்மளோட ஐடன் காட்டுறாங்க. ஐடன் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மர் மாதிரி போட்டு வரான். ஏன்னா டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்மரை போட்டு வரும்போது லியோ அந்த நாயை அடித்து கொள்றான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அதே மாதிரி டெஸ்ஸிலா பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜீவன் வரான். ஜீவன் பார்த்தீங்கன்னா வரும்போது எல்லாரும் நோபலோட பவரை காட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கத்துவாங்க. இப்போ நடுவில் அந்த கோச் மாதிரி இருப்பார்ல, சாரி ரெஃப்ரி உள்ள நான் உங்கள் 2 பேரையும் முன்னாடி செக் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ ஜீவன் பக்கம் செக் பண்ணிட்டு திரும்பிடுறாரு. ஏன்னா ஒன்றும் இருக்காது, ஏன்னா குடிச்சிட்டேன் யாருக்கும் தெரியாமல். இன்னொரு பக்கம் நம்ம ஐடனை
பார்த்து ஐடன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் மாதிரி ஒரு குச்சி வந்து வச்சுருப்பான். இதை பார்த்துட்டு என்னப்பா கத்தி வச்சுருக்கிறோமா சொல்லி கேட்கும் போது நான் ஐடன் வந்துட்டு இல்லை இது என்னோட குச்சி தான், இது வந்து கத்திக்கலாம் கிடையாது, என்னோட பேட்டிலுக்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன்றமா சொல்லிட்டு நம்மளோட ஐடன் வந்து சொல்கிறான். சரி ஓகேன்றமா சொல்லிட்டு அலோவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் ஆனோடனே 2 பேரோட பக்கத்துலேருந்து அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சீரி பாயுது. 2 பேரோட ஸ்பீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஐடன் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரியே அவன் ஃபயர் தான் வந்து யூஸ் பண்ணான், நான் இந்த இடத்துல ஐஸ் யூஸ் பண்ணணுமா சொல்லிட்டு நம்ம ஐடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான எலமெண்ட்டான ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். அப்போ இன்னொரு பக்கம் ஜீவன் வந்து என்ன ஃபீல் பண்ணுவான்னா இவன் ரொம்பவுமே பெட்டராக இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான். பட் என்னதான் இருந்தாலும் நான் முதல்ல இந்த மாதிரி வந்திருந்தேன்னா இப்போது பெரிய பிரச்சனையாக இருக்கும், 2 பேர் ஈக்குவலாக இருக்கும். பட் இந்த வாட்டி என்கிட்ட டிஃப்ரெண்ட்டான ஒரு பவர் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவான் அந்த மேஜிக்கை வச்சு. அதான் அந்த போர்ஷன் கொடுத்துருப்பான் இல்லையா, அதை யூஸ் பண்ணி. பட் நம்ம ஐடன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கிட்டு இதே மாதிரி போனால் நான் கண்டிப்பாக வந்து தோற்றுருவேன், இந்த இடத்துல நான் ப்ரொஃபஸர் லூட்கர் சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஜீவன் வந்து அவன் கதை முடிஞ்சுன்னு நம்ம சொல்லி பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்க எல்லாருமே வந்து இவன் கதை முடிஞ்சுன்னு தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே நம்மளோட ஐடன் என்ன பண்ணுவான்னா அதை வந்து டாச் பண்ணிடுவான். டாச் பண்ணோடனே ப்ரொஃபஸர் பென்மரோட மூஞ்சி ஃபுல்லாக வந்து பேய் அடித்த மாதிரி ஆயிரும். ஏன்னா அதுக்கு அடுத்து அவன் பண்ண விஷயம் அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கை வந்து அவன் கேஷ் பண்ணுறான். கேஷ் பண்ணிவிட்டு இவன் இருக்கான் பார்த்தீங்களா நம்மளோட மஞ்சமுடிக்காரன், இவனை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வரான். பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயந்துருவானுங்க 2 பேரும். ஆக்சுவலாக இவன் யூஸ் பண்ண இந்த டெக்னிக் வந்து மேனர் மூவிங்கு. இந்த டெக்னிக்கை வந்து பார்த்தீங்கன்னா காம்பேட் மேஜர்ஸால் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இவனால் எப்படி வந்து இது யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு பென்மோர் வந்து பயங்கர கோபத்தோடு வந்து திரும்பி பார்த்தா பக்கத்தில் நம்ம ஹீரோ வந்து நிற்பான். இவன் தான் வந்து 3 நாள் வந்து சொல்லி கொடுத்தானான்றமா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு காமனர்னால எப்படி இந்த டெக்னிக்கை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த 3 நாள் வந்து கற்றுக்க முடிஞ்சு, இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைன்றமா சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு பக்கம் நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா சீரி பாஞ்சி அவனோட ஸ்பெல்லை உடச்சி ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சமுடிக்காரனோட நெத்தி பொட்டுலே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டாஃபோட எட்ஜை வந்து வச்சுட்டு இது என்னோட டர்னுன்றமா சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட தோல்வியை அந்த இடத்துல வந்து அவன் வந்து ஒத்துப்பா. அப்படியே நம்மளோட ஐடன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடறான். அந்த ரெஃப்ரி வந்து ஐடன் ஜெயிச்சிட்டான்றமா சொல்லும் போது லியோ வந்துட்டு ஐடன் நீ மாஸ்டரான்றமா சொல்லிட்டு சொல்லுவான். உன்னோட ட்ரைனிங்கோட ரிசல்ட் தான்றமா சொல்லிட்டு எல்லாருமே வந்து கத்திட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஜீவன் எப்படி தோற்று போனான், இவன் வந்து நோபல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்சல்ட் பண்ணுறான்றமா சொல்லிட்டு மற்ற நோபல்ஸில் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. தோற்றது தாங்க முடியாமல் இந்த மஞ்சமுடிக்காரன் அடுத்து என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய டேஞ்சரஸான ஒரு ஸ்பெல்லை வந்து கேஷ் பண்ணி நான் இந்த இடத்துல கொள்றேன்றமா சொல்லிட்டு தோத்தோட கூட வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அட்டாக் வந்து பண்ணுறான். ஸ்ட்ரெயிட்டாக அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ஐடனை பார்த்த மாதிரி வரும். நடுவில் இந்த ரெஃப்ரி வந்துட்டு ஐடன் நீ தள்ளுன்றமா சொல்லிட்டு அவர் வந்து அட்டாக் வாங்கிறதுக்காக வருவார். பட் இந்த இடத்துல தான் இப்போ ஒரு மெயினான ட்விஸ்ட்டு. நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க ஐடனோட மாஸ்டர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க உன்னோட லைஃப்க்கு க்ரூஷியலான பாயிண்ட் வரும்போது அந்த இடத்துல நீ இந்த பவரை வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஐடன், அந்த இடத்துல நீ உன்னோட ஹார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணணுமா சொல்லும் போது நம்மளோட ஐடன் அவனோட ஸ்வாடை வச்சு அந்த மேஜிக்கை வெட்டிடுவான், லைக் கேன்சல் அவுட் பண்ணிடுவான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா அவன் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மேஜிக், லைக் லிட்ரலாக இருக்கிறதுலே ஒரு ரேரான ஒரு மேஜிக். இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மேஜிக். ஆமாம், அது வந்து என்ன பண்ணுன்னா மேஜிக்ஸை வந்து இரேஸ் பண்ணிடும். இதை வந்து பார்த்துட்டு இந்த பென்மா இருக்காளே நீல முடிக்காரன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு இவனால் எப்படி வந்து இது யூஸ் பண்ண முடியுது, அதுவும் இல்லாமல் இவன் மேஜிக்கும் வந்து யூஸ் பண்ணுறான், மேனர் மூவிங் யூஸ் பண்ணால் இப்போ வந்து ஆன்டி மேஜிக் யூஸ் பண்ணுறான் அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்மளோட ஐடன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கிட்ட வரும், அதாவது இந்த நீல முடிக்காரன் இருக்கான் இல்லையா இவன் கிட்ட வந்துட்டு மூஞ்சி வேலையாக பளிச்சுன்னு வச்சுட்டு தோத்ததை ஒத்துக்கோ, இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் வந்து பண்ணாதன்றவா சொல்லிட்டு நம்மளோட ஐடனை வந்து சொல்லுவோம். அப்போ மற்ற செகண்ட் இயர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு செகண்ட் இயர் வந்து ப்ராய்டன் அதை பார்த்தியான்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். அதாவது நம்ம போன எபிசோடில் ஒருத்தனை வந்து காமிச்சினே இருப்பாங்கன்னு சொன்னல, நம்ம ஹீரோ கூட அவன் முறைச்சினே இருப்பானே, அவனோட பேர் தான் வந்து ப்ராய்டன் உல்பர்க். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருப்பான் எல்லா விஷயத்தையுமே. அப்போ அவனோட ஃப்ரெண்டு வந்து கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு இந்த ஜீவனை பற்றிலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, பட் இந்த ஐடன் இவன் மேலே ஒரு கண்ணை நான் வந்து வச்சுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ போலான்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த நீல முடிக்காரன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவனால் ஆன்டி மேஜிக் யூஸ் பண்ண முடியும்னு உனக்கு முன்னாடியே வந்து தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஏன் இதை நீ என்கிட்ட முன்னாடியே வந்து சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கொஞ்சம் திமிரா வந்து கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு நீ தான் ஃபஸ்ட் இயருக்கு சொல்லி கொடுக்குறேன், நீ தான் அதெல்லாம் பார்க்கணும் ஏன் நான் கேட்டுன்னு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு
அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறான். அதுவும் இல்லாமல் நம்ம பெட் பண்ண மாதிரி இந்த ரிசர்ச்சை வந்து ஷேர் பண்ணுற அளவுக்கு நான் கேவலமான ஆள் வந்து கிடையாது. மற்றவங்களோட ரிசர்ச் வந்து அவங்களோட உழைப்பு அது, அதை வந்து திருடணும்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பயுமே வந்து யோசிக்க மாட்டேன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து கிளம்புறான். அப்போ வந்து இன்னும் வந்து வெறியாயிருவான் இந்த நீல முடிக்காரன். அவனை வந்து இன்சல்ட் பண்ண மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு போயிருப்பான் சூப்பராக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் போது அவனுக்கு வந்து ஏதோ ஃபீல் ஆகுது. அப்போ வந்து வெளில வா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்லுவான். பார்த்தா அந்த சன்னிடா இருப்பாங்களே அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அவங்க வெளில வந்துட்டு நீங்கள் ஜெயிச்சதில் ரொம்பவே சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே அவங்க மேலே எல்லாரோட அட்டென்ஷனுமே இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி பிரின்ஸிபலுக்கு வந்து என் மேலே நிறைய டவுட் வந்து இருக்குது, அதனால நான் வந்து கொஞ்சம் பார்த்து தான் வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே நீங்கள் வந்து பார்த்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ என்ன ஹெல்ப்புன்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லுவான்னா, நீ வந்து ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டு, உன்னை நான் அடிக்கடி மீட் பண்ணால் எல்லாருக்குமே அந்த டவுட் வரும், ஸோ அதனால் நீ வந்து ஒரு ஹெல்ப் பண்ணு, இது வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டரோட கமாண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லுவானா, நீ வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக வந்து மாறு, ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக மாறு, அப்போ தான் சந்தேகம் வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சனேடாவை பார்த்து சொல்லுவான். அப்போ அவளுமே வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகேன்ற சொல்லிட்டு சொல்கிறா, ஒரு மாதிரி ஃபயரோட வந்து சொல்கிறா, ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட ரூமில் வந்து காட்டுறாங்க. தலைவன் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான், நான் வந்து ஒரு புது ஆர்கனைசேஷன் வந்து க்ரியேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்ருப்பான். அப்போ நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த வேலையை வந்து பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கம்யூனிகேஷன் பால் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆகுது. அப்போ வந்து நம்ம ஹீரோ அட்டன் பண்ணி என்னாச்சு ஹான்ஸ்ன்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஹான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ரெக்வஸ்ட் படி நான் பக்கத்தில் இருக்க ஏரியாஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டேன், ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஓகே நான் வந்து என்னோடய பவர் யூஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ வந்து ஹான்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயம் வந்து சீக்கிரமாக வந்து முடிக்க முடியாது, அதனால நீ ஃப்ரீயாக இருக்கும் போது வான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது இல்லை நான் வந்து இதை சீக்கிரமாக முடிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அதை முடிக்கிறதுக்காக கிளம்புறான். இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சீனை சேஞ்ச் பண்ணி இந்த சிவப்பு முடிக்காரனை வந்து காட்டுறாங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு கிளப் இருக்கும், அதோட ஹெட்டு தான் இவன். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா திட்டிட்டு கிடப்பான், யாரை பற்றினா இந்த பெல்பர்ட் பற்றி. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா திட்டிகிட்டு இருப்பான், ஏன்னா மொத்த காசுமே வந்து அவன் மேலே தான் பெட் பண்ணி மொத்த வேலையுமா வந்து பார்த்துருப்பான், கடைசியாக வந்து அவனுமே செத்து போயிருப்பான் இல்லையா, அதனால் மொத்த காசுமே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நம்ம சொல்லிட்டு பயங்கர வெறுப்போட வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு பார்த்துட்டு பேசிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருப்பான் அவனோட ரெட் சொசைட்டியோட மெம்பர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருப்பான். அப்போ ஒரு புது கேரக்டர் வந்து உள்ளே வராரு. அப்போ இந்த ரெட் சொசைட்டியை சேர்ந்த வந்து யாரா நீன்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஆமாம்ல நமக்கு முன்னாடியே வந்து பழக்கம் இல்லை, அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம், என்னோடய பேர் வந்து ஜேம்ஸ் மொரியாட்டின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இந்த ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து ஒரு பெரிய பேர், லிட்ரலாக ஒரு பெரிய சம்பவத்தோட லிங்கான ஒரு பேர். அதாவது கிங்டம் ஆஃப் டெலிகான்னு சொல்லிட்டு ஒரு கிங்டமில் ஒரு பெரிய கிரைம் வந்து நடந்துச்சு, அதை மொத்தமாக வந்து கண்ட்ரோல் பண்ணதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரை தான் வந்து சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அவன் வந்து ஒளியை வந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ இவன் ஏன் இந்த இடத்துல வந்துருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து டவுட் வந்துட்டு சரி ஓகே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன்மா சொல்லிட்டு, ப்ரொஃபஸர் மொரியாட்டி உங்களை பற்றி நான் நிறைய விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், பட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து என்னால் நம்ப முடியல அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அதாவது நீங்கள் தான் வந்து ப்ரொஃபஸர் மொரியாட்டின்னு சொல்லிட்டு என்னால் நம்ப முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். வேணா நான் வந்து செக் பண்ணிட்டுமான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லும் போது நம்மளோட ஹீரோ வந்துட்டு ஆமாப்பா நீ வந்து என்னை சந்தேகப்படலாம், உனக்கு அதுக்கான ரீசன்ஸ்லாம் வந்து இருக்குது. அடுத்த செகண்டே இவன் கை காட்டுறான். அந்த ரெட் சொசைட்டி மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கியை தூக்கி ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட ஹீரோட நெத்தி போட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து லைட்டாக கையை தான் தூக்குவோம். அடுத்த செகண்ட் இந்த துப்பாக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செயலில் இருந்துடும், அதாவது சுடாது. அப்போ எல்லாருமே வந்துட்டு என்னடா ஆச்சுன்றமா சொல்லிட்டு பார்ப்பாங்க. நான் தான் ஆல்ரெடி வார்ன் பண்ணேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெல்லை வந்து கேஷ் பண்ணி மொத்த பேரையும் அந்த இடத்துல தூக்கி சொருவிடுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து லைட்டாக ஒரு சிக்னல் கொடுக்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்வுல்ஃப் வந்து வரும். இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கதி கலங்கிடும். ஏன்னா ஒரு வேர்வுல்ஃப் வந்து இங்கே எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இந்த ரெட் சொசைட்டியை சேர்ந்த லீடர் இருக்கான் இல்லையா, இவன் வந்து என்னடா நடக்குதுன்றப்பா சொல்லி பார்த்துட்டு இருப்பான். எப்படி வந்து இந்த ஆட்களில் ஒரு வேர்வுல்ஃப் வந்து கிடச்சிச்சு, அசிஸ்டண்ட்டாக எப்படி வச்சிருக்கான்னு சொல்லி பார்ப்பான். ஆக்சுவலாக இந்த வேர்வுல்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டு வந்திருப்பான்.
இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அதாவது நம்மளோட ஹீரோவும் ஹான்ஸ் வந்து மீட் பண்ணது வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இந்த பிளாக் ஆலிவே இருக்கு இல்லையா, அதோட ஹைட் அவுட் வந்து எங்கே இருக்குன்றமா சொல்லி கேட்கும்போது அந்த இடத்த பற்றி தான் நம்மளோட ஹான்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பான். அதாவது மொத்தம் ஒரு 4 டார்க் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து பிரித்து வச்சுருக்காங்களாமா. அதில் இருக்க ஒரு பெரிய ஃபோர்ஸ் தான் ரெட் சொசைட்டி. அவங்களோட ஆளுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்க எல்லா கேவலமான வேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்களாம். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ நம்மளோட டார்கெட் வந்து ரெட் சொசைட்டி தானேன்றமா சொல்லி கேட்கும்போது ஆமான்றமா சொல்லிட்டு சொல்கிறான். பட் நம்மளோட ஹான்ஸ் வந்து என்ன சொல்லுவானா, ரெட் சொசைட்டி வந்து ரொம்பவே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு சொசைட்டி, அதனால் நம்ம வந்து எப்படி இதை வந்து பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹான்ஸ் உன்னோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவான். சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹான்ஸ் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வந்திருப்பான் வேர்வுல்ஃபா. இப்போ கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரெட் சொசைட்டியை சேர்ந்த லீடர் இருக்கான் இல்லையா, வந்து பார்த்திங்கன்னா சேம உட்காந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் உயிர் பயம் வந்து வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் அவனோட மொத்த ஆளுங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சாச்சிட்டாங்க நம்மளோட ஹீரோட கேங். அதாவது வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஹீரோவும் ஹான்ஸும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரெட் சொசைட்டி லீடர்கிட்ட வந்து போகிறான். போயிட்டு அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வந்து பண்ணுறேன்மா சொல்லிட்டு வந்து கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னோட ரெட் சொசைட்டி இன்னைக்கு அப்புறமா இருக்கவே கூடாதுன்றமா சொல்லிட்டு சொல்கிறான். அடுத்த செகண்டே இந்த ஆளுக்கு இன்னும் கோவம் வர இன்னும் ஒரு சில ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். கூப்பிட்டு இவனை வந்து அட்டாக் பண்ணுங்கன்றமா சொல்லிட்டு இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண எந்திரிக்கிறான். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஃபைட்டை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாடை வந்து தரையில் வந்து வைக்கிறான். அப்படியே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ இருக்கு இல்லையா, ஷேடோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது. அப்படியே ஷேடோக்குள்ளே வந்து போயிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக டார்க்காக வந்து மாற்றி விட்டுடுறான். அப்போ வந்து யாருக்குமே என்ன நடக்குதுன்னு சொல்லி புரியாது. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக வந்து மாறிடும் ஒரு செகண்டில். இப்போ தான் இந்த டெக்னிக்கை பற்றி சொல்கிறாங்க. இந்த டெக்னிக்கோட பேர் தான் ஃபூல்ஸ் ட்ரீமு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3rd ரேங்க்கு டார்க் மேஜிக்காமா. இது வந்து என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக வந்து இருட்டாக்கிரும் எனிமியை சுற்றி. ஸோ இதனால் எனிமிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். இந்த பயத்தை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து அவனுங்களை முடிச்சு தள்ளிடுவாங்க. அப்படி தான் நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஒரு செகண்டில் அங்கே இருக்க மொத்த பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சிருவான். இப்போ அந்த ரெட் சொசைட்டியோட லீடர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருப்பான். அவனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவன்கிட்ட வந்துட்டு நம்ம இதோட நம்மளோட பேச்சுவார்த்தையை முடிச்சிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே சீன் வந்து கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அதாவது அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி காட்டல. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சரக்கு வந்து ஊற்றிட்டு இருப்பான். அப்போ ஹான்ஸ் வந்து உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு எப்படி தான் இந்த நிலமையில நீ வந்து குடிக்கிறது தெரியலான்றப்பா சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் எந்த நிலமையாக இருந்தானே குடிக்கிறது எப்போனா குடிக்கலான்றப்பா சொல்லுவேன் சொல்லுவான். இப்போ நம்ம ஹான்ஸ் வந்து இது என்னடான்றமா சொல்லி கேட்கும்போது 38 வருஷம் பழைய சரக்குன்றமா சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து ஹான்ஸுக்கு வந்து அப்படியே வாயெல்லாம் எச்சு உரியுது. அடுத்த செகண்டே வந்து நான் வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல எனக்கும் குடுறான்றமா சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தா அந்த ரெட் சொசைட்டி லீடர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு படுக்க போட்டிருப்பாங்க போல். என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரில. நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க எல்லாரோட கதையுமே வந்து முடிஞ்சு இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்ன்றமா சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லுவானா, இந்த ரெட் சொசைட்டியில் ஒரு சில பேர் வந்து மிஞ்சிருப்பாங்க, அதாவது இங்கே இல்லாமல் தனியாக மிஞ்சிருப்பாங்க. அவனுங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோ, அவனுங்களில் ஒரு சில முக்கியமான ஆளுங்களை வந்து பிடிச்சி வச்சுக்கோ. அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு புது ஆர்கனைசேஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஆக்சுவலாக வந்து நான் சொல்லியிருப்பேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து புது ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு. அதனால அதுக்கு ஒரு 9-10 பேர் வந்து தேவை. இப்போ நம்ம ஹீரோ ஹான்ஸை விட்டால் 8 பேர் வந்து தேவை இல்லையா, அதுக்காக ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறதுக்காக ஹான்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்போம். அப்போ ஹான்ஸ் வந்து சரி ஓகேன்னு நம்ம சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ வந்து சரி நம்மளோட ஆர்கனைசேஷன் வந்து என்னன்னு சொல்லி நம்ம கூப்பிடலாம், அதோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா UNONன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அதாவது UNON சொல்லுவான். அப்படின்னா நம்மளோட ஹான்ஸ் வந்து சேர்த்துட்டு அன்னோனான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்பான். அப்போ சரி ஓகே நம்மளோட குரூப்போட பேர் அன்னோன்னா இது நல்ல ஐடியா தான் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ நம்மளோட ஹீரோ வந்துட்டு நம்மளோட ஆர்கனைசேஷனோட பேர் UNONன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது நம்ம இதை வந்து அன்னோன் ஆர்கனைசேஷனே வந்து சொல்லிக்கலாம். இதுதான் நம்மளோட ஹீரோட ஆர்கனைசேஷனோட பேர். இப்போ அப்படியே சீனை வந்து சேஞ்ச் பண்ணி நம்மளோட ப்ரொஃபஸர் எல்லாம் வந்து காட்டுறாங்க. இவங்க வந்து நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு ஏன் நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டே வைக்க மாட்டீங்கன்னு நம்ம சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லைங்க எனக்கு இப்போதைக்கு தேவைப்படல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்மளோட அந்த ப்ரொஃபஸர் வந்து கேட்குறாங்க, ஆல்ரெடி நீங்கள் 80 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லெக்சர் வந்து எடுக்கிறீங்க, ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். அப்போ நீங்கள் உண்மையாகவே ரொம்பவே மாஸ் தான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல
அசிஸ்டன்ஸ் வைக்கலானே வந்து தெரியாது. அப்போ இந்த இடத்துல அசிஸ்டன்ட் வைக்கலான்னு வந்து எனக்கு சொல்லவே இல்லையன்றமா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். அது தெரியாமல் நான் வந்து அந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலைலாம் வந்து செஞ்சுட்ருக்கேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ரொஃபஸர் செலினா உங்களுக்கு அசிஸ்டன்ட் இருக்கான்றமா சொல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கு வந்து இருக்குன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் தேவையில்லைனாலும் நான் ஒரு 3 அசிஸ்டன்ட் வந்து வச்சுருக்கேன்றமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு 3 அசிஸ்டண்ட்டான்றமா சொல்லி பார்ப்பான். அப்போ வந்து நீங்கள் ஜென்ரலாகவே 10 பேர் வைக்கலான்றமா சொல்லி பார்க்கும்போது பென்னிமோரோட அசிஸ்டண்ட்டை வந்து பார்க்குறான். கிட்டத்தட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனோட அசிஸ்டண்ட்டாக வந்து இருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட்டாக வந்து பிக் பண்ணலாம். ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோன்றமா சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே தேங்க்யூன்றமா சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிளம்பி நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்து வந்திருப்பான். வந்துட்டு அசிஸ்டன்ஸான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா அசிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிரெடிட் கிடைக்குமா, அதுவும் இல்லாமல் ப்ரைவேட்டாக வந்து நம்ம ஹீரோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். யாரை வந்து நான் பிக் பண்ணுறது, யாரை வந்து பிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு லிஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து அர்ஜென்ட் இல்லைன்றமா சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து கிளம்பி வெளில வரான். இப்போ வெளில வரும்போது திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃபீல் ஆகுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த செனிடா தான் அங்கே வந்து ஒழிஞ்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எதனா சொல்லணும்னா வெளில வா செனிடானமா சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து சாரி நீங்கள் இப்போ தான் போகிறது வந்து பார்த்தா தான் வந்து பார்த்தேன்றமா சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உன்கிட்ட தான் ஒரு விஷயம் வந்து கேட்கணும், நீ வெளில வான்றமா சொல்லிட்டு கூப்பிட்றான். அப்போ வந்து என்கிட்டேன்றமா சொல்லிட்டு வந்து வரா. அப்போ நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து என்னோட அசிஸ்டண்ட்டாக மாறிடுன்றமா சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து கேட்குறான். அதுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு என்னது அசிஸ்டண்ட்டான்றமா சொல்லிட்டு கத்துறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் ஆல்ரெடி வந்து இப்போ நீ என்னோட அசிஸ்டண்ட்டாக மாறிட்டேன்னா யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் வராது, நம்ம 2 பேரும் வந்து மீட் பண்ணிக்கலாம், இப்படி வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஐடியா கொடுக்குறான். அப்போ அவளுக்குமே வந்து நல்ல ஐடியாவாக தான் தோணுது. அப்போ வந்து அவளுமே வந்து ஓகேன்றமா சொல்லி சொல்கிறா. அப்போ சரி இதுக்கு வந்து டைம் 2 நாள் இருக்குது, 2 நாளுக்குள்ளனோட ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சொல்கிறா. இப்போ ஹீரோ வந்து அவனோட ரூமுக்கு வந்து கிளம்பிடுறான். இப்போ கரெக்டாக 1 மணி நேரம் கழிச்சு காட்டுறாங்க. யாரோ கூப்பிட்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து சவுண்டு கேட்குது. யாருன்னு சொல்லி பார்த்தா அவள் தான். 1 மணி நேரத்தில் அதாவது 2 நாளுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டை 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுத்துருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நல்ல வேலை பார்த்துட்டுமா சொல்லும் போது தேங்க்ஸ்ன்றமா சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நான் நினச்சதோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கன்றமா சொல்லிட்டு பார்ப்பான். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கிளாஸ் வந்து காட்டுறாங்க. கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதாவது நம்மளோட ப்ரொஃபஸர் லூட்கர் வந்து அசிஸ்டன்ஸ்க்காக வந்து பார்த்துட்ருக்காரு, அசிஸ்டன்ட் வந்து பிக் பண்ணுறதுக்காகன்ற சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லின்னிக்கும் இந்த பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் வந்து போகும். என்னதுன்னா இந்த ஷாரன் அகாடமிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஸ்டோன்னு ஒரு விஷயம் இருக்காமா, அது வந்து உங்களோட விஷஸை வந்து கிராண்ட் பண்ணி விடுமா. அதாவது நீங்கள் என்ன ஆசைப்பட்டு கேட்டிங்கனாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா அது செஞ்சு கொடுக்குமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமராக வந்து போயிட்டு இருக்கதா இவங்க 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்மளோட ஃப்ளோராவை காமிச்சா ஃப்ளோரா வந்து யூனிவர்சல் ஸ்டூடெண்ட்னா பைத்தியக்காரத்தனமாக இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் இன்னும் ரூமர் போயிட்டு இருக்கும் இல்லையா, லூட்கரை வந்து அசிஸ்டண்ட்டுக்கு தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அதுக்கான பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஸ்கில்ஃபுல்லான ஆள் யாருமே கிடையாதுன்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்காந்துட்டு இருப்பா. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே உள்ள ஒரு பொண்ணு வர, யாருன்னு பார்த்தீங்கன்னா செனேடா தான். உள்ளே வந்துட்டு நம்மளோட லூட்கரோட மெட்டீரியல்லாம் வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து வைக்கிறா. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு இவன் ஏன் ப்ரொஃபஸர் லூட்கரோட பொருள்லாம் எடுத்து வந்து வைக்கிறா, இவ தான் வந்து அசிஸ்டண்ட்டான்றமா சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ளோரா வந்து ஷாக் ஆயிடுவா. அப்போ நம்ம ஹீரோ கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு செனேடா நல்ல வேலை வந்து பார்த்துருக்கேன், இப்போ வந்து நீ கிளம்பலான்ற மாதிரி சொல்கிறான். உடனே வந்து அவள் கிளம்புறா. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுத்து முடிகிறான். முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வந்துருக்கும், எல்லாருமே படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து எந்திரிக்கிறா. ப்ரொஃபஸர் லூட்கர் எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்து உனக்கு என்ன கொஸ்டின் ஜூலியா ப்ளம் ஹார்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது ஓ உங்களுக்கு என்னோட பேர்லாம் வந்து தெரியுமா, எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட்டு தான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. உங்களோட அசிஸ்டண்ட்டை வந்து நீங்கள் எதை வச்சு வந்து பிக் பண்ணிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவை பார்த்து இவ கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் வந்து சொல்கிறான், நான் வந்து கேரக்டர் தான் வந்து பார்ப்பேன், அது வந்து உங்ககிட்ட சுத்தமாக அது கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஆக்சுவலாக இவ கொஞ்சம் திமிராக தான் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து என்னோட அசிஸ்டண்ட்டாக வந்து இருக்க முடியாது, இதுக்கு மேலே உனக்கு எந்த கொஸ்டின் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் வந்து கிளம்புறேன், உங்களோட மிட்டம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வரப்போது, அதனால் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு கிளம்புறான். இந்த பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆள் மாதிரி வச்சுக்கோங்களேன். இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் டவரோட சப்போர்ட்லாம் வந்துருக்குமாமா. பட் இவளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பிக் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் திமிரான ஆள். ஸோ அதனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பதில் சொல்லியிருப்பான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ்.
ஸோ இந்த எபிசோட் 6 உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நேற்று வந்து நல்லா சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி லைக்குமே பண்ணி நம்மளோட சேனல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.